ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிவிட்டான். எனக்கு எப்படி தெரியும் கேளு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் கொடுத்து வச்சா, அண்ணா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கன்னு. என்னப்பா அப்படின்னோடனே அப்படியே தலை, ஒன்றும் இல்லைன்னா அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சுன்னா வெட்டிட்டேன்னா அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1,00,000 மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டேன். அப்புறம் அடப்பா இப்போ எவ்வளோ பண்ணிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா. அங்க தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டினான், அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்துடுறேன். அவனே இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு, இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லி இதே மாதிரி நாடு எங்ககிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம்.